பேரன்பருக்கும் பெருமதிப்புக்கும் முடியாத ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ஆதித்யன், 3ஆம் தலைமுறை பாரம்பரிய திருக்கணித ஜோதிடர். குரு உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா, உங்கள் லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மேச லக்கணம் மேச ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு நல்லவர். நீங்கள் ரிஷப லக்கணம் ரிஷப ராசியாக இருந்தால் உங்களுக்கு குரு கெட்டவர். மிதுன லக்கணம் மிதுன ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு கெட்டவர். கடக லக்கணம் கடக ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு நல்லவர். சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு நல்லவர். கன்னி லக்கணம் கன்னி ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு கெட்டவர். துலாம் லக்கணம் துலாம் ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு கெட்டவர். விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு நல்லவர். தனுசு லக்கணம் தனுசு ராசியாக இருந்தால் குரு உங்களுக்கு நல்லவர். மகர லக்கணமாக இருந்தால் குரு உங்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார், நியூட்ரலாக இருப்பார். கும்ப லக்கணத்துக்கு குரு நல்லவர் தான், ஆனால் அந்த குரு பார்வையில் கிடைக்கக்கூடிய பொருளை செலவழிக்க வச்சிருவார். கும்ப லக்கணம் கும்ப ராசிக்கு. மீன லக்கணம் குருவின் வீடு, ஆனால் அந்த மீன லக்கணம் மீன ராசிக்காரங்களுக்கு குரு கெட்டவர். உங்கள் லக்கணம் ராசி எதுன்னு சொல்லுங்க, ஏன் குரு உங்களுக்கு கெட்டவர்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் இல்லை. அப்படி அந்த குரு பயிற்சி நல்லது செய்யணும் அப்படின்னா கிரக கூட்டு பலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குங்க ஜோதிடத்தில். கிரக கூட்டு பலம் அப்படின்னா எந்த கிரகம் பலமானது, எந்த கிரகம் ரொம்ப பலம் குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது கிரக கூட்டு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக கூட்டு பலத்தில் கீழிருந்து மேலாக முதல்ல இருக்கிறது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். இருக்கிறதுலையே டம்மி பீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய், கோபக்காரன் செவ்வாய் அதுக்கு அடுத்தபடியாக தான் வராரு. அதுக்கு அடுத்தபடியாக சனி, அதுக்கு அடுத்தபடியாக குரு. குரு கீழே இருந்து 4வது பிளேஸில் குரு இருக்காரு. அதுக்கு மேலே சுக்கிரன் வராரு. குருவுக்கு பலமானவர் சுக்கிரன். அதுக்கு மேலே சந்திரன் வராங்க. சந்திரனுக்கு மேலே சூரியன் வராரு. சூரியனுக்கு மேலே ராகு வராரு. ராகுவுக்கு மேலே த கிங் கேது, கேது பகவான் வராரு. அப்ப எல்லாத்தை விட பலமான கிரகம் கேது பகவான். இப்ப குரு பகவான் பார்வைக்குத்தான் பவர்ஃபுல் பலன். குரு பகவானுக்கு பார்வைக்கு மட்டும்தான் பலன், நின்ற இடத்தை பால் செய்யும். இது ஜோதிட சாஸ்திர விதி. அப்ப இந்த குரு பகவான் குருவின் சுயசார நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, இந்த 3மே குருவின் சாரம் பெற்ற நட்சத்திரங்கள். இப்போ உங்களுக்கு குரு பகவானோட எந்தெந்த ராசி நல்லங்க, எந்தெந்த ராசி கெட்ட ராசி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு சொல்லியாச்சு. இந்த குரு பகவான் பார்வை மூலமாகத்தான் பலன் செய்வார். அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு நன்மை செய்யும், ஒரு சில ராசிகளுக்கு தீமை மட்டுமே செய்யும். இந்த மாதிரி அரிய ஜோதிட தகவல்களை காண உங்கள் ஆரா ஜோதிட ஆராய்ச்சி மையம் அகமும் புறமும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசி லக்கணம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்களுக்கு
பலன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.